ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல வேலைக்காக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் நிச்சயமாக அதிசயங்களை காண பண்ண செய்வார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் ஒரு நாளும் ஒருபோதும் பொய் சொல்லவே சொல்லார். ஆண்டவர் மனிதனை போல சொல்லிட்டு மாறுகிற தேவனும் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாக்கு தத்தமானது சில நேரங்களிலே கால தாமதங்கள் தான் ஏற்படுமே ஒழிய, ஆனால் அந்த வார்த்தை பொய்த்து போகாது. அல்லேலூயா. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ அதற்கென்று நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் காலங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார்னா தரிசனம் கொடுக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுக்கிறார். நம்ம வீட்டில் பைபிள் திறக்கையில் வாசிக்கையில் ஆண்டவர் கொடுக்கிறார். இல்லை வெளியில் எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு போவேன், அங்க நம்மோடு கூட பேசுகிறார். அல்லது சபை கூடுகைக்கு வருகிற பொழுது சபை கூடுகையில் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை பேசுகிறார், வார்த்தை கொடுக்கிறார். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடிய வார்த்தைகள் தான். அல்லேலூயா. ஆனால் சிலருக்கு சடதியாக நிறைவேறிவிடும், சிலருக்கு சில நாட்கள் கழித்து நிறைவேறும், சிலருக்கு சில மாதம் கழித்து நிறைவேறும், சிலருக்கு சில காலம் சில ஆண்டுகள் கழித்து நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் எதை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். எப்படி ஒரு தாயானவள் தன் பிள்ளைக்கு எந்த நேரத்தில் எந்த வயதில் எந்த சூழ்நிலையில் என்ன ஆகாரத்தை கொடுத்தால் எதை கொடுத்தால் அந்த மகனுக்கு அந்த பிள்ளைக்கு சரியாக இருக்குமா நலமாக இருக்குமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து சரியாக உணர்ந்து அறிந்து பிள்ளைக்கு கொடுக்கிறது போல நம்முடைய தகப்பனோ நமக்கு எந்த நேரத்தில் எந்த தருணத்தில் எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், தாய் தன் பாலகனை தேற்றுவது போல். அல்லேலூயா. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் தன் பிள்ளைக்கு உண்டான காரியங்களை எந்தெந்த வயதிலே எந்தெந்த நேரத்திலே எந்தெந்த பொழுதிலே எதை செய்ய வேண்டும் என்று ஒரு தாயானவள் தீர்மானிக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தாயாக தகப்பனாக இருக்கிறபடியினால் நமக்கு எந்த நேரத்திலே எந்த காலத்திலே எதை செய்ய வேண்டும் என்றும் அவர் தீர்மானிக்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவரை நாம் சார்ந்து அவரை பற்றி கொள்ளுகிற வேளையில ஆண்டவர் எல்லாவற்றிலும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவரை குறித்து இந்த வேதம் சான்றளிக்கிறது. எப்படி என்று சொன்னால் அவர் நன்மை செய்கிறவராகவே என்ன செய்தாராம்? சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் பாவிகளை நேசிக்கிறவராக இருந்தார். எல்லாரிடத்திலும் அன்பு கூறுகிறவராயிருந்தார். அதுபோல அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகள் தன்னிடத்தில் வருவதை விரும்புகிற தேவனாக இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னாரு, பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு நீங்கள் தடை செய்யாதிருங்கள், தடுக்காதங்க அப்படிங்கிறார். அப்ப சிறு பிள்ளைகளை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு. அதை மாத்திரமல்ல, முதியவர்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார். முதியவர்களை குறித்து சொல்லுகிற பொழுது, உன் முதிர் வயதிலே உன் நற வயதிலே நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒரு வயதை கூட விடல. அல்லேலூயா. எல்லா வயதினரையும் இயேசு நேசிக்கிறார். எல்லா வயதினருக்கும் அந்தந்த காலகட்டத்துக்கு உண்டான பாதுகாப்பு ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்திடம் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் சிறிது நேரம் நாம் பார்த்து கடந்து செல்லலாம். வாசித்த சங்கீதம் இந்த 111ஆம் சங்கீதத்தில் 5வது வசனம் அழகாக சொல்லுகிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறாராம்? ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ
நமக்கு ஆண்டவர் செய்கிற எல்லா நன்மைகளையும் நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்றால், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அனுபவிக்க வேண்டும் என்றால், நீங்களும் நானும் அவருக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் நடுங்கி கொண்டிருக்கிறது அல்ல, நடுங்கி ஒரு ஓரத்தில் ஒடுங்கி கிடக்கிறது அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எது என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையெல்லாம் செய்யாமல் இருக்கிறோமோ அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயமும் சாத்தானுக்கு பயப்படுகிற பயமும் வேற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ங்கிறது வேற. அல்லேலூயா. அதுதான் பயபக்தி என்று சொல்லுகிறார்கள். பயம் கலந்த ஒரு பக்தி இருக்கணும். அதுதான் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. எப்படி விசுவாசம் இல்லாத கிரியைகளும் கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்தது என்று சொல்லுகிறாரோ, அதையோடு நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். பயமில்லாத பக்தியும் பக்தி இல்லாத பயமும் வீண். அல்லேலூயா. பயமும் இருக்கணும், பக்தி இருக்கணும். அல்லேலூயா. இதுல ரெண்டுல ஒன்று மிஸ் ஆனா கூட அது புரோஜனமா இருக்குமா என்றால் புரோஜனமா இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. சாப்பிடுகிறோம், சாப்பிடுறது நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அல்லேலூயா. நமக்கு ஆகாரம் புஷிக்க நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார்கள். ஏதோ ஒரு ஆகாரம் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஆகாரத்தை எவ்வளவுதான் விரும்பி சாப்பிட்டாலும் அந்த ஆகாரத்தினால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, சாப்பிடுகிற பொழுது ஏதாவது ஒரு தொந்தரவு, இடையூறு, எனக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடக்கூடாது, எனக்கு ஒரு பிராண சேதத்தை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக ஆகாரம் புஷிக்கிற பொழுது நமக்கு தண்ணீரையும் பக்கத்தில் வச்சிருவாங்க. அல்லேலூயா. சரியாக அது போய் சேரணும், அது வேற தடையை கொண்டு வந்துடக்கூடாது, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடக்கூடாது என்பதற்காக, ஆமா ஸ்தோத்திரம், என்ன செய்யுது, தொண்டையில போய் சாப்பாடு ஆகாரம் என்ன செய்யக்கூடாது, சிக்கி கொள்ளக்கூடாது என்பதற்காக, அதை சரி பண்ணுவதற்காக என்ன செய்றோம், தண்ணீரை குடிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப எதையோ ஒன்று சரி பண்ணுவதற்கு ஒன்று தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒன்றை ஒன்று இணைத்து கொள்ளுவது போல நீங்களும் நானும் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால், அந்த பயம் கலந்த பக்தி உள்ளவர்களாய் நம்ம இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆகாரம் என்ற அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகாரம் நமக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்கிறது, உடலுக்கு நல்ல பலனை கொடுக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, பாதுகாப்பை கொடுக்கிறது, சத்துவத்தை கொடுக்கிறது போல் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குமானால், ஆகாரம் என்னும் வசனம் நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. சத்துருவிடமிருந்து, பிசாசிடமிருந்து, இந்த உலகத்திடமிருந்து நம்மை உறுதிப்படுத்துகிறதாய், பாதுகாக்கிறதாய் இருக்கிறது வசனம் என்னும் ஆகாரம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தேவனாகிய கர்த்தர் செப்பனியா அவர் 3:10 சொல்லுகிறது. அருமையான வார்த்தை இருக்கும் பாருங்க. செப்பனியா 3:10, ஆலயத்தில் எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு, செப்பனியா 3:10 பாருங்க எடுக்கிறார் கடைசி. அப்போ பாருங்க, அதில் எழுதுகிறாரு என்ன அப்படின்னு அந்த வசனம் நான் எடுத்தார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகியிருக்க அந்த வசனம் மல்கியா கடைசி அதிகாரம் 3:10, என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வந்து, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம்பெல்லாமற்று உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று என்னை சோதித்து
பாருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தசம பாகம் என்பது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். தசம பாகங்கிறது பணம் மட்டும் கிடையாது. நம்ம சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை 10ல் ஒரு பங்கு கொடுக்கறது மட்டும் தசம பாகம் கிடையாது. அல்லேலூயா. தேவனுக்கு பயத்தை கொடுக்கிறதும் தசம பாகம் தான். பக்தியை வெளிப்படுத்துவதும் தசம பாகம் தான். நேரத்தை செலவிடுவது தசம பாகம் தான். அல்லேலூயா. இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க, அப்ப எவ்வளவு அருமையான வார்த்தை சொல்லுகிறது. இங்கே சொல்லுகிறார், எப்பொழுது ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் என்று சொன்னால், நான் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியவைகளை, நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவைகளை நான் சரியாக செலுத்தினால், சரியாக கொடுத்தால், அல்லேலூயா, ஆண்டவர் எனக்கு நல்ல ஆகாரத்தை உண்டு கொள்ளுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஆண்டவர் நல்லவர். நம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்திலே நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. இதே பகுதி தான் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே எதற்கு ஆரம்பமா? ஞானத்திற்கு ஆரம்பம். அல்லேலூயா. அந்த கடைசி வசனம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எதற்காக? நமக்கு ஞானம் தேவை. ஞானம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அப்போ ஞானம் எதற்காக தேவை, நற்புத்தி எதற்காக தேவை என்று ஆராய்ந்து, வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் எல்லாமே ஒவ்வொரு தேவைக்கு அது ஆளாக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் சமூகத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். அதான் சொல்லுவார்கள் உலகத்தில், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நினைச்சக்கூடாதான், வாழக்கூடாதான். அல்லேலூயா. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சீராக இருக்காது, நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது, நம்முடைய வாழ்வு மகிமையாக இருக்காது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாக போய்விடும். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் நம்மளுக்கு அழகாய் சொல்லிக் கொடுத்தது. பவுல் எழுதுகிற பொழுது, கொரிந்தியருக்கு நிருபத்தில் எழுதுகிற பொழுது சொன்னார், சகலமும் நல்வொழுக்கமும் கிரமமாயும் இருக்க கடவது. அல்லேலூயா. இப்படிதான் வாழ வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலகம் அப்படி கற்றுக் கொடுக்கல. உலகம் எப்படி கற்றுக் கொடுக்கிறது? எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள். அல்லேலூயா. அதல்ல வாழ்க்கை. வாழ்க்கை முறை என்பது ஒழுக்க நெறிக்கு உட்பட்டது. வாழ்க்கை என்பது ஸ்தோத்திரம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வரைமுறைக்கு உட்பட்டது. நம்முடைய வாழ்க்கை என்பது வரையறுக்கப்பட்டதாய், வேதத்துக்கு உட்பட்டு, கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, பிரமாணங்களுக்குள் வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்பிளா சொல்லிட்டு போயிடக்கூடாது. எப்பா அப்படி இருப்பா இப்படி இருப்பா அப்படின்ட்டு லேசா சிம்பிளா சொல்லிட்டு போறது இல்லை. ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நிறைய விஷயங்கள் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை ஆரம்பம் சொல்லி ஈஸியா அந்த வசனத்தை காலங்காலமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது, எதையெல்லாம் சரி பண்ணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படி கட்டமைக்கப்படுகிறது, என் வாழ்க்கை எப்படி அழிந்து போகிறது, என் வாழ்க்கை எப்படி சீரழிந்து போகிறது என்பதை குறித்து வேறு குறித்து காட்டுகிறது. பயம் இருந்தால், கர்த்தருக்கு பயந்தால் எப்படி, கர்த்தருக்கு பயப்படலன்னா எப்படிங்கிறதை, என் வாழ்க்கையினுடைய தரத்தை அது வேறு குறித்து காட்டுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இருக்குமானால் ஆண்டவர் என்னை ஒரு குறையில்லாமல் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 81ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை பாருங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்துல நம்ம சரியா இருந்தோம்னா அந்த ஆகாரம் எப்படி இருக்குமா, எப்படிப்பட்ட ஆகாரத்தினால நம்மளை சரி பண்ணுவாராம். ஆசைங்க, உச்சிதமான
குவாலிட்டி, முதல் தரம். அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உங்களை என்னை திருப்தியாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சாப்பிடையில சோறு கொடுக்கையில தண்ணி கொடுத்த மாதிரி ஆண்டவர் ஆண்டவர் என்ன செய்யறாராம்? உச்சிதமான தரம் வாய்ந்த உயர்தரமான தானியத்திலே நமக்கு ஆகாரத்தை உண்டு பண்ணி கொடுக்கிறது. அதனாலே போஷித்து தண்ணிக்கு பதில் எதை கொடுக்கிறாரு? கண்மலையின் தேனினாலே நம்மை திருப்திப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எத்தனை அன்புள்ளவர் தெரியுமா? எத்தனை கரிசனை உள்ளவர் தெரியுமா? எந்த அளவுக்கு நம்மளை விசாரிப்பதற்கு அவர் நல்ல தெய்வமாக இருக்கிறார் தெரியுமா? உண்மையிலே நல்லவருங்க. இந்த உலகம் நம்மளை விசாரிக்காட்டா கூட நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை விசாரிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நல்ல உணவை தருகிறார், நல்ல ஆகாரத்தை கொடுத்து நம்மளை போஷிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஆகாரத்தை நம்ம முன்னால வைக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பழகணும், நன்றி சொல்லி பழகணும். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட ஆகாரமாக இருந்தாலும் சரி, அந்த ஆகாரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், அந்த ஆகாரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். எத்தனையோ மக்கள், பாவப்பட்ட மக்கள் நம்ம கண்ணு முன்னால பார்க்கிறோம், வீதியிலே பார்க்கிறோம். ஒருவேளை ஆகாரம் இல்லாத ஜனங்கள் எத்தனை பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ தேசத்திலே பசியும் பட்டினியும் வாடிக்கொண்டிருக்கிறது. எலும்பும் தோலுமாய் எத்தனையோ நாட்டு மக்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகார பஞ்சம். ஆண்டவர் நம்மளை திருப்தியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி பழகணும், நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் பண்ணி பழகணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அது ஏன் அந்த ஞானத்தை கொண்டு வருகிறது என்றால், உங்களுக்கு எனக்கு ஞானம் எதற்காக தேவை அறிய வேண்டும். ஞானம் எதற்கு தேவை? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது, வீடு ஞானத்தினால் கட்டப்படும். ஒரு குடும்பம், ஒரு சபை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்ப வாழ்வு, உங்க வீட்டினுடைய காரியங்கள் எதனால கட்டப்படுமா? ஞானத்தினாலே கட்டப்படும். ஞானம் இருக்க வேண்டும். அந்த ஞானம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதாம்? தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் வெளிப்படுகிற பொழுதுதான் அந்த ஞானம் எனக்கு கிடைக்கிறது. அந்த ஞானம் எனக்கு கிடைக்கப்படுகிற பொழுதுதான் என் குடும்பம், என் வீடு, என் ஊழியம், என்னுடைய காரியங்கள் எல்லாம் அழகாய் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. இந்த பயத்துக்குள்ள என்னெல்லாம் அடங்கி இருக்கு பார்த்தீங்களா? அப்ப நம்ம யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். இன்னைக்கு நிறைய பேர், நிறைய சபைகளை நம்ம பார்க்கிறேன். நம்ம ஜெப குறிப்பு வச்சோம் அப்படின்னா, நேற்றைய தினத்தில் நான் ஒரு இரவு ஜெபத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். நைட்டு பிரேயர் முடிச்சுட்டு வந்தேன். ஜெப குறிப்பு வச்சேன். ஆட்கள் நிறைய இருந்தாங்க. யாரு ஜெபிப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அல்லேலூயா. கடைசியில் ஜெப குறிப்பை கொடுத்தவன் தான் ஜெபித்து கொண்டே இருக்க முடியாது. அப்ப எதுக்காக வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப எதுக்கு வந்தாங்க? அல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டார், எப்பா யோவான் பின்னால எதுக்கு போனீங்க? நானலை பார்க்க போனீர்களோ? அல்லேலூயா. பாருங்க, யோசித்து பாருங்க. எதற்காக? ஜெப குறிப்பு கொடுத்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை ஒரு வரிசைப்படி ஜெபம் பண்ண தெரியாட்டா கூட ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தாவே, ஊழியக்காரன் மூலியமாக நீர் கொடுத்த அந்த ஜெப குறிப்புக்காக ஸ்தோத்திரம் நட்டாலே முடிஞ்சு போச்சு. ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுருவார். அந்த ஸ்தோத்திரம் பண்ண கூட முன் வர மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. நம்ம முன்னாடி ஆண்டவர் சமூகத்துல நம்மளை நாம உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிறதற்கு, தேவனை தேடுகிற காரியத்தில் நம்ம ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்கு சரியாக இருக்குமானால், தேவனை தேடுகிற தேடல் எனக்கு சரியாக இருக்குமானால், நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவனாய் காணப்படுவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், எதையோ எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு விதமான எதிர்பார்ப்பு.
யோசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். 10 மணிக்கு ரேஷன் கடை திறக்கிறாங்க 3000 கொடுக்கறதுக்கு. 5 மணிக்கு பாயை விரிச்சு படுத்துக்கிடலாம். பார்க்கும், கண்ணால பார்க்கிறோம். யோசித்து பாருங்க. ஒரு அழிந்து போகின்ற ஒரு காசு, அல்லேலூயா, அழிந்து போகின்ற ஒரு காசுக்கு கொடுக்கிற ஒரு முதன்மையான ஒரு காரியத்தை ராஜாதி ராஜா தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய காலத்துக்கு ராஜ்யம் உடையவர், இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம், அவரை ஆராதிக்க வருகிற பொழுது நம்ம என்ன செய்யறதில்லை, போறது கிடையாது. நிறைய பேர் போறதே கிடையாது. கடந்த ஸ்தோத்திர நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். 10ஆம் தேதியோடு ரூபாய் கொடுக்கறது முடியுது அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலான்னு போக முடியுதுன்னு என்ன கிடைக்காம போயிடும்? 3000 கிடைக்காம போயிடும். நாளைக்கு பார்த்துக்கலாம். நாம் 10ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு பார்த்துக்கலான்னு நம்ம பாட்டு ஜௌரியமாக இருந்தால் கிடைக்குமா? கிடைக்காது இல்லை. அதே போலதான் ஒரு சாதாரண ஒரு 3000 ரூபாய் மறுநாள் அவர் கொடுக்கப்பட்ட தேதியில போகையில கிடைக்கல அப்படின்னா, கொடுக்கப்பட்ட ஓய்வு நாளிலே நமக்காக தேவன் கொடுத்த ஆகாரத்தை அன்றைக்கு நான் புசிக்காவிட்டால் மறுநாள் எனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அன்றைக்கு ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் நான் போகல, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டா, இந்த வாரம் தான் என் வாழ்க்கைக்குரிய வார்த்தையை அன்னைக்கு வச்சிருப்பாரு, என் குடும்பத்துக்குரிய வார்த்தையை வச்சிருப்பாரு, என் பிள்ளைக்குரிய வார்த்தையை வச்சிருப்பாரு, என் கிராமத்துக்குரிய வார்த்தையை வச்சிருப்பாரு. நான் அன்னைக்கு போகலன்னா எனக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அப்புறம் நான் எத்தனை மாவடி போனாலும் எனக்கு கிடைக்காது, எத்தனை காவடி எடுத்தாலும் கிடைக்காது. எனக்குன்னு குறிக்கப்பட்ட அந்த நேரத்தில் போய் தேவ சமூகத்தில் நான் உட்கார்ந்தாதான் எனக்கு பிரதிபலன் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம். தேவனுடைய காரியத்தை மாத்திரம் நம்ம என்ன செய்யக்கூடாது என்றால் எந்த விதத்திலும் உதாசீனப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த விதத்திலும் தட்டி கழிக்கவே கூடாதுங்க, உதாசீனப்படுத்தவும் கூடாது. தேவனை தேடுகிற அந்த தேடல் தான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாம் எப்படி எதிர்பார்க்காங்கன்னா, கடிந்து பேசுறத விரும்ப மாட்டேங்காங்க, சத்தியத்தை விரும்ப மாட்டேங்காங்க. எதை எதிர்பார்க்கிறாங்கன்னா, எப்பா கவலைப்படாதப்பா, இயேசுவனை ஆசீர்வதிப்பான், எப்பா கர்த்தர் கூட இருக்கிறார், நீ பயப்படாத, நீ எதுக்கும் தயங்காத, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் வண்டியை ஓட்டுனா பாட்டில் கேட்டுக்கு சந்தோஷமா போயிடுறாங்க. அல்லேலூயா. ஏங்க, எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சரியா இருந்தாலே போதும், ஆதாரம் என்னை தேடி வந்துடுது இல்ல. நான் ஆண்டவரை சரியா தேடிட்டாலே, அவர் எனக்கு கண்டித்து உணர்த்துகிற வார்த்தையை ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். நான் கேட்காத, நான் எதெல்லாம் எதிர்பார்க்குதுன்னா அதெல்லாம் அவர் தரப்போறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது வாயால் சொல்லுவதல்ல, செயலால் காண்பிக்கிற காரியம், நடைமுறையில வெளிப்படுத்துகிற காரியம். அல்லேலூயா. தேவன் உங்ககிட்ட என்கிட்ட இருந்தா எதிர்பார்க்கிறார். தேவன் நல்லவர். நம்ம ஆண்டவருக்கு சரியா நம்ம ஆண்டவரை தேடணும், சரியா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். யோசித்து பாருங்களேன். நம்ம ஆண்டவரை சரியா தேடிட்டா போதும், ஆண்டவருக்கு சரியா பயபக்தியோடு இருந்தா போதும். ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற தேவன், நம்மளை பயன்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நான் சில சபைகளுக்கு போவேன் ரெகுலராக, சில நேரம் அடிக்கடி கூப்பிடுவாங்க. அப்போது ஸ்தோத்திரம் முடிஞ்ச உடனே அந்த ஊழியக்காரர் வந்து கேட்பார், பாஸ்டர் நான் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்பார். என்னையா? இல்லை, நாங்களும் இந்த வாரம் செய்தி கொடுக்கணும்னா முத நாளே உட்காந்து பேப்பரில் எழுதிட்டெல்லாம் எல்லாம் குறிப்பு எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு. ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேட்டு எழுதிட்டு வரோம். நீர்பாட்டில் வாரேரு, அவங்க ஒரு அந்த அக்கா ஒரு சங்கீதத்தை வாசிக்கா, இல்லை அந்த அண்ணன் ஒரு சங்கீதத்தை வாசி, இல்லை நான் ஒரு சங்கீதத்தை வாசிக்கேன், அதில் இருந்து வார்த்தை எடுத்து 1 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு போயிருக்கிறேன். புரிஞ்சிட்டிங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஆண்டவர்கிட்ட சரியாக இருந்தால் என்கிட்ட ஆகாரம் இருக்க போகுது. ஆகாரத்தை அவர் தான் கொடுக்கணும். நான் ராத்திரி போய் உட்கார்ந்து உங்கள்கிட்ட எழுதிட்டு வந்து கொடுக்கக்கூடாது. யார் கொடுக்கணும்? வார்த்தையை கர்த்தர் கொடுக்கணும், ஆண்டவர் கொடுக்கணும். இந்த வார்த்தையை பேசுப்பான்னு ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை
எல்லாமே வீட்டில் உட்காந்து எழுதிட்டு வரதான் ஆண்டவர் வார்த்தை, ஆண்டவர் கொடுக்கிற வரதான். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துகிற கர்த்தர். அதுக்காக டைரியில் எழுதிட்டு வந்து பிரசன்ட் பண்ணுவது தப்புன்னு நான் சொல்ல வரல. ராத்திரி பூரா உட்கார்ந்து பேப்பரில் ஸ்தோத்திரம் எதுகை மோனையோடு ஸ்தோத்திரம் எழுதிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுவது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆண்டவர் அவங்கள அப்படி பயன்படுத்துகிறாரு, ஒரு சிலரை இப்படி பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆனால் எப்படியோ ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருக்குமானால் நமக்கிட்ட ஆகாரம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறதா? ஆகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தேவனிடத்திலே ஒரு குறையில்லாதபடி அனுதினமும் அவரால் போஷிக்கப்பட வேண்டும் என்றால், அவருடைய ஆகாரத்தை நீங்களும் நானும் திருப்தி அடைய வேண்டும் என்றால், திருப்தியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கும் சரி இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெய்வத்துக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட என் சேர்த்தான் சொல்றேன், நம்ம எல்லார்ட்டையும் ஏசப்பா என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, அவருக்கு பயப்படுகிற பயத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நாம ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் நம்ம இருந்தால், குறைகள் என்பது எல்லாரிடத்தில் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குறைபாடு இருக்கும். நம்ம அதை பெரிதாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனா மற்றவருடைய குறைகளை சுட்டி காட்ட வேண்டிய அவசியமும் நமக்கு தேவையில்லை. நாம ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறேன், நான் உமக்கு பயப்படுகிற பயத்தில் சரியா இருக்கிறேனா, நான் சரியான பயபக்தியோடு இருப்பேன் என்று சொன்னால், இந்த பயபக்தியை நான் மற்றவர்களுக்கு கடத்தணும் ஆண்டவரே, அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்படி நம்ம செய்தாலே நல்ல சமாரியனுடைய பாதையில நம்ம சரியாக பயணிக்கிறோம் என்று அர்த்தம். அப்படி நம்ம சரியா பயணித்தோம் என்றால் தேவன் நம்மளை ஒரு நாளும் பட்டினி போட மாட்டார். அல்லேலூயா. ஆமா, உலகத்தின் ஆகாரத்தினாலும் ஸ்தோத்திரம் மாம்சத்துக்குரிய ஆகாரத்தினாலும் பரலோக ஆகாரமாகிய ஆன்மாவின் ஆகாரத்தினாலும் நம்மை அனுதினமும் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மளை அழகா நடத்துகிறவர். நம்ம அந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தை பயபக்தியோடு இருப்போம் என்று சொன்னார். நம்ம எல்லாருக்காக, எல்லாவற்றுக்காக நம்ம கடமை என்ன? ஜெபிக்கிற வேலை. நம்ம கடமை என்ன? ஆண்டவருடைய காரியங்களை அநேகருக்கு பகிர்ந்து கொடுப்பது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அநேகருக்கு தேவ அன்பை பகிர்ந்து கொடுத்து பாருங்க, அதில் இருக்கிற ஒரு சமாதானம் வேற எதுலையுமே இருக்காதுங்க. அல்லேலூயா. தேவ சமாதானம், தேவ சமாதானம் நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆகாரம் நம்முடைய சரீரத்தில் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கிற பயப்படுகிற பயத்தோடு நம்ம உண்மையாய் கர்த்தரை தேடணும். அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஆலயத்தில் மகிமையான ஆகாரத்தை அனுதினம் வெளிப்படுத்துகிறவராய், மகிமையான ஆகாரத்தை கொடுக்கிறவராக, கொடுத்து திருப்திப்படுத்துவராக ஆண்டவர் நம்மளை போஷித்து வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்களும் நானும் சரியாக உண்மையாக நம்ம பயபக்தியோடு நடப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே ஆகாரம் கிடைக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே ஞானம் கிடைக்கிறது. இந்த ஆகாரமும் இந்த ஞானமும் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பிரதிபலிக்கிறது என்பதை குறித்து நம்ம அநேக காரியங்களை பார்க்கிறோம். வேதத்தை, அதனால தான் சொல்கிறேன், வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், வேதத்தை நன்றாக தேடி வாசித்தீர்கள் என்று சொன்னால், தேவன் எல்லாவற்றிற்கும் நமக்கு இந்த உலகத்தில் இருக்க அத்தனை கேள்விக்கும் இந்த பரிசுத்த வேதத்தில் பதில் இருக்கிறது. அல்லேலூயா. தேடி வாசியுங்கள், ஜோடி இல்லாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆகையால் வேதத்திலே எனக்கு என்னென்ன கேள்விகள் இந்த உலகத்திலே, என் வாழ்க்கையில, என் தனிப்பட்ட காரியத்திலே உண்டோ அத்தனை கேள்விகளுக்கும் இந்த பரிசுத்த வேதத்திலே பதில் இருக்கிறது. எனக்கு உண்டான எல்லா பசி தாகத்துக்கு வேண்டிய எல்லா ஜீவ தண்ணீரும் இந்த வேதத்தில் இருக்கிறது, எல்லா ஆகாரமும் இந்த வேதத்தில் இருக்கிறது.
என்னுடைய எல்லா விதமான நோய்க்கும் மருந்து மாத்திரைகள் எங்கே இருக்கிறது என்றால் இந்த பரிசுத்த வேதத்தினுடைய வழிகாட்டுதலில் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா கேள்விக்கும் எல்லாவற்றுக்கும் இந்த வேதத்தில் எல்லாமே இருக்குங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துடைய சகல எதிர்பார்ப்புகளுக்கும் பதில் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஆகையால் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம வாழ்க்கையில் கடந்து போவோம் என்றால், வாழ்வோம் என்று சொன்னால், அந்த கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பயபக்தியோடு வாழ்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தேவனை பிரியப்படுத்துகிற, தேவனை மகிமைப்படுத்துகிற, கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற அந்த பயபக்திக்குரிய வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை கொடுக்கிறார். ஒரு குறையில்லாமல் நம்மை அழகாக நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலையின் தேனினால் நம்ம என்ன செய்வாராம்? திருப்திப்படுத்துகிற தேவன். ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தருக்கு உண்மையாய் பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் ஆகாரத்தினாலும் ஞானத்தினாலும் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தாவே, எங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல காரியத்தை கற்றுக் கொடுத்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் ஆகாரம் கொடுக்கப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் ஞானம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆகாரத்தையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்வதனால் எங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய முடியும், எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்பதை குறித்து, எங்கள் வாழ்க்கையின் முறை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய ஊழியர்கள் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை குறித்து எங்களோடு கூடின நீர் பேசின நல்ல வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் விருத்தி அடையட்டும் ஆண்டவரே, பெருகட்டும் ஆண்டவரே. அதனால் அவர்கள் நல்ல ஆகாரங்களை பெற்றுக்கொள்ளவோ, ஆண்டவரே, நல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்ளவோ, ஆண்டவரே, வாழ்விலே திருப்தியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழவும் என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பக்தியோடு ஜீவிக்க அனுக்கிரகம் பாராட்டும். எல்லாருடைய வாழ்விலும் பெரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கட்டளையிடும். ஆண்டவரே, எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லாருக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசீர்வாதம், விடுதலை கொடும், சமாதானத்தை கொடும், சந்தோஷத்தை கொடும். அவர்கள் எல்லாவற்றிலும் போஷித்து திருப்தியாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.